ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் முருகதாஸ், அரவிந்த் ரத்த பரிசோதனை நிலையம், அப்பம்பட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய். இந்த சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்று தான் இந்த கணையம். இந்த கணையம் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்சுலின். இது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இன்சுலினை சுரக்காத போது உண்டாகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அல்லது சர்க்கரை நோய். அல்லது நம் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை போதுமான அளவு உபயோகப்படுத்தாத போது உண்டாகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சர்க்கரை நோய். அப்போது கணையம் நம் உடலுக்கு தேவையான அளவு இன்சுலினை சுரக்காத போது உண்டாகுதல், அல்லது நம் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை போதுமான அளவு பயன்படுத்தாத போது உண்டாகக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் நம்ம சர்க்கரை வியாதி அல்லது சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது எத்தனை விதமான சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 விதமான சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். டைப் 1, டைப் 2, அடுத்தது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைப் 1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கணையம் சுரக்கக்கூடிய இன்சுலின் இருக்கு இல்லையா, இது சுத்தமாகவே சுரக்காது. கணையம் இன்சுலினை சுத்தமாகவே சுரக்காது. அந்த நிகழ்வை தான் டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவோம். டைப் 2 அப்படின்றது கணையம், ஏற்கனவே சொன்ன மாதிரி கணையம் இன்சுலின் சுரக்கும், ஆனால் தேவையான அளவு சுரக்காது. இதை தான் டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம். அடுத்தது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா டியூரிங் த ப்ரெக்னென்சி, அதாவது கர்ப்ப காலங்களில் உண்டாகக்கூடிய ஒரு வியாதி. இது குழந்தை பிறந்ததுக்கப்புறமா சரியாக போயிடும். ஆனால் 90% சரியாக போயிடுது. ஒரு 10% தான் சிலருக்கு அதே தொடர்ந்து சர்க்கரை வியாதி வந்துடுது. சரி, இப்போ இந்த டைப் 1 யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மேக்ஸிமம் சிறார்கள், இளம் வயது உடையவர்கள் அல்லது லெஸ் தென் 30, இந்த 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது பொதுவாகவே பெரியவங்களுக்கு வருது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ப்ரெக்னென்சி டைமில் வருதுன்னு பார்த்துட்டோம். சரி, எனக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை இதோடைய சிம்டம்ஸ் என்ன, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. அதாவது பாலியூரியா, பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக தண்ணி குடிக்கிறது, அதிகமாக பசி இருக்கிறது, அதிகமாக யூரின் போகிறது, சிறுநீர் கழிக்கிறது. இப்போது கால் எரிச்சல் அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் கண் பார்வை மங்கலாக தெரியும், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். இது போன்ற விஷயங்களும் வரும்பொழுது நமக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்டம்ஸ் இது. இதுக்கு அடுத்தது இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக தொடர்ந்து சர்க்கரையினுடைய அளவுகள் சில நார்மல் ரேஞ்சஸ் இருக்குது. ஃபாஸ்டிங்கில் எவ்வளோ இருக்கணும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து எடுக்கும்பொழுது சர்க்கரையினுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. ஃபாஸ்டிங்கில் எடுக்கும்பொழுது 65லேருந்து 110 அப்படின்ற ஒரு ரேஞ்சஸ்குள்ளே தான் ஃபாஸ்டிங்கில் சர்க்கரையோட அளவு இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து எடுக்கும்பொழுது 80லேருந்து 140க்குள்ளே இருக்கணும். இதுதான் சர்க்கரையினுடைய நார்மல் ரேஞ்சஸ். இதுவே ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபாஸ்டிங்கில் எடுக்கும்பொழுது ஒரு 140 வரைக்கும் இருக்கலாம். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து எடுக்கும்பொழுது 200க்குள்ளே, அதாவது லெஸ் தென் 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 200க்கு கீழே இருந்துச்சுன்னா ஓகே. இதுக்கு மேலே போகுது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை எழுதி கொடுத்துருக்கிற மாத்திரையை மாற்றி எழுத வேண்டியதாக இருக்கும், ரீசெக் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி, இப்போது சர்க்கரை வந்துருச்சு, சிம்டம்ஸை பார்த்தோம், சர்க்கரையை அளவு என்னன்றதை பார்த்தோம். இதுக்கு அடுத்தது இதை எப்படி கண்ட்ரோலாக வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதை மாற்றியே ஆகணும். அதாவது என்ன டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கங்கள் எடுக்கணும், மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெகுலராக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1/2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போகணும், நடைப்பயிற்சி. இதெல்லாம் பண்ணும்பொழுதும் டாக்டர்ஸ் கொடுக்குற
ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசனை நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணும்பொழுது நிச்சயமாக சர்க்கரையை வந்துட்டு குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நிச்சயமாக சர்க்கரை வியாதி ஒரு தடவை வந்ததுக்கப்புறம் குணப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் வாய்ப்பே இல்லை. இனிமேல் ஏதாச்சும் வந்தால் உண்டு. அதனால் நம்ம அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. சரி, கண்ட்ரோல்லே வைக்கல, நான் வந்துட்டு ரெகுலராக செக் பண்ணுறதே கிடையாது, ஒரு ரெகுலராக மாத்திரை போடுறது கிடையாது, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சர்க்கரை உடம்புல அதிகரிக்க நம்மளுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் பாதிக்கும். இரத்த நாளங்கள் பாதிப்பு வரும்போது காலில் எரிச்சல் கொடுக்கறது, கால் ஊறல் கொடுக்கறது, உடல் சோர்வு, கண் பார்வை மங்குறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பாதிப்பை வந்துட்டு உள்ளுக்குள்ளே அது ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால நிச்சயமாக வந்துட்டு ஒரு 200க்குள்ளே சுகர் வந்தவங்க ஒரு 200க்குள்ளே சுகரை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போது ரெகுலரான எக்ஸசைஸு, நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தூக்கம், இது எல்லாத்தையோட மிகச்சிறந்த ஒரு மெடிசன், ஒரு மருந்து எதுன்னு பார்த்தோம்னா நிச்சயமாக தூக்கம். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் தூக்கமாவது இருந்தால் தான் நம்ம எடுக்கக்கூடிய மாத்திரை ஆகட்டும், நமக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும். ஏன்னா ராத்திரியில் நல்லா தூங்கும் பொழுது தான் சில ஹார்மோன்கள் நைட் டைமில் தான் சுரக்குது. அதுவும் உடம்பு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒரு ஹைட் பண்ண மாதிரியான ஒரு பொசிஷன், அதாவது இருட்டில் ஒரு நம்மளுடைய ஸ்கின் டோன்லாம் இருட்டில் மறையும் பொழுது தான் அந்த சில ஹார்மோன்களே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நாம் எப்போ பார்த்தாலும் ஒன்று ஃபோனை வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறோம், அப்படி இல்லை ஏதாவது ஒரு யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கிறோம். ஸோ தூக்க நிலைமை அப்படின்ற வரும்பொழுது சில ஹார்மோன்கள் வேலை செய்யுது, அதன் மூலமாக உடலுக்கு ஒரு நன்மை நடக்குது. சரி, இது வந்துட்டு இப்போது சுகர்னா என்ன, அது எத்தனை விதமாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வரும், வந்தால் எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது, சாப்பாடு, இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த தடவை இன்னொரு தலைப்பு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது சிறுநீரகத்தை பற்றி நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி.